முருகன் மாநாடு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 பேர் மீது 5 பிரிவுகளில் மதுரை அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை மீறி மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார், என்னென்ன பிரிவுகளின் கீழ் யார் மீதெல்லாம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? மதுரையில் முருக பக்தர் மாநாடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரை வண்டியூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த 4 வழி சாலையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த முருக பக்தர் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பாக இந்த முருக பக்தர் மாநாடு நடைபெற்றால் இதில் பல்வேறு மத மோதல்கள் இரு பிரிவினருக்கிடையே ஏற்படும் என கூறி ஏற்கனவே நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட பொழுது நீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதித்தது. இது முழுக்க ஒரு ஆன்மீக மாநாடு. இந்த ஆன்மீக மாநாட்டில் நிச்சயமாக இதில் அரசியலோ மற்ற மத மோதல்களை தூண்டக்கூடிய பேச்சுக்களோ தீர்மானங்களோ நிறைவேற்றக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெற்ற பொழுது இந்த மாநாட்டில் பேசியவர்கள் மத மோதலை உருவாக்கக்கூடிய, அதாவது 2 பிரிவினரே மத மோதலை உருவாக்கக்கூடிய விதத்தில் பேசியதாகவும், அது மட்டுமல்ல அரசியல் தொடர்பாகவும் இதில் பேசப்பட்டதாகவும் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக அதனுடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மீறி இந்த மாநாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் கொண்டு பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மத திருப்பரங்குன்றம் தொடர்பான விஷயங்களும் இதில் மறைமுகம் பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரங்களை அவர் புகார் மனுவாக அளித்திருந்தார். அந்த புகார் மனுவில் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருந்த குறிப்பாக இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மீதும் இதில் பங்கேற்றவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த இந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி, பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் தற்போது இருக்கக்கூடிய தலைவர், சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள், RSS அமைப்பினுடைய தென்னிந்திய தலைவர் வன்னியராஜன், இந்து முன்னணியுடைய செயலாளர் முத்துக்குமார் மற்றும் இந்து முன்னணியுடைய தென்னிந்திய தலைவர் பக்தன் உள்ளிட்ட மொத்தம் 7 பேர் மீது VNS சட்டப்பிரிவுகள் 5 பிரிவுகள் கீழ் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மத மோதலை தூண்டும் விதமாக ஏற்கனவே அவர் அந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகளுக்கு இவர்கள் அனைவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.